நம்ம 12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.10 பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 4, 2, 3, 5 அப்படின்ற ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸும் ஒய்யை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபஸ்ட் டைமில் அந்த ஈக்குவேஷன் என்னதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ்னால் நம்ம அந்த ஃபார்முலா எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ஈக்குவேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா கண்டுபிடிக்க வேண்டிய ஏ இன்வெர்ஸ். அதனால் முன்னாடி ஒரு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா, பின்னாடி ஒரு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா ஃபார்முலா. போஸ்ட் மல்டிபிள் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு இந்த 4 விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற 3 விஷயங்கள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா, அதாவது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ்னால் கண்டுபிடிக்கிற கொஸ்டினில் கடைசியாக ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈக்குவல் டு ப்ளஸ் வரும்னு தெரியும். அதே மாதிரியே ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படி பண்ணால் நமக்கு ஏ தான் வரும். இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி மெமரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? வெறும் 1 வரும். அதனால அந்த ஏக்கு மேலே வெறும் 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே ஏக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறது தான் அர்த்தம். இங்கே -1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0 வந்தால் ஐ வச்சுக்கிறதா அர்த்தம். இப்போ ஐ இருக்க இடத்துல ஒன்றுமே இல்லை, 0. அப்புறம் வெறும் இது ஒன்றுமே இல்லை, இது போயிடுச்சுன்னா அப்போ வேறு என்ன இருக்கும்? வெறும் ஏ இன்வெர்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நமக்கு அங்கே போடும்போது ஈஸியாக இருக்கும். இது பேர் போஸ்ட் மல்டிபிள் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஓட்டோட நம்ம வந்து அது ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சில பேர் தப்பாக நினச்சிப்பீங்க. இது வந்து O2 அப்படின்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில் தான் வரும். இது வந்து 0 அப்படி சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது மேக்ஸு. 0, 2 அப்படி எப்படி மென்ஷன் பண்ண முடியும்? இது வரைக்கும் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னா ஒன்றும் இல்லை. 2ன்றது 2 × 2 மேட்ரிக்ஸை குறிக்கிறது. 0ன்றது 2 × மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே 0வாக வரணும், கன்வெர்ட் ஆகணுன்றது சொல்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெமோ. 0, 2 இருக்குன்னா 2 rows 2 columns நமக்கு 0 மேட்ரிக்ஸாக இருக்கணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சம்க்கு உள்ள போயிடலாம். ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால ஏவை 2 வாட்டி போட்டு அதை மல்டிபிள் பண்ணுறோம். 4 4s are 16, 3 2s are 6. ஓகே, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் 4 3s are 12, 3 5s are 15. ஓகேவா? 4 2s are 8, 5 2s are 10, 2 3s are 6, 5 5s are 25 அப்படின்னு போட்டாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 16 + 6 எவ்வளோ? 22. 12 + 15 27. ஓகே, 8 + 10 18, 6 + 25 31 வரும். ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஏ ஸ்கொயர் முடிச்சாச்சு. XA அப்படின்னு இருக்குது. இப்போ XA Y I2ன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐனா என்ன அர்த்தம்? ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் தெரியும். இப்போது I2 மட்டும் எப்படி வெரிஃபை பண்ணணும்? ஐனா ஒரு 1 ஒரு 0, ஒரு 0 ஒரு 1. அதாவது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். இங்கே I2னா 2ன்றது 2 × 2 மேட்ரிக்ஸில் வரும். I2னா அந்த ஆப்போசிட் டயக்னல்ஸ் மட்டும் 1ஆகவே கன்வெர்ட் ஆகி வரும். இப்படி இருக்குல்ல. இதுவே I3 அப்படின்னா நமக்கு எல்லாமே இந்த டயக்னல் மட்டும்தான் 1 இருக்கும். இந்த பக்கமும் 0, இந்த பக்கமும் 0, இங்கே 0, இங்கே 0ன்னு வந்துடும். அவ்வளோதான். I2 I3னா அவ்வளோதான். இப்போது x × a அப்படின்னு இருக்குல்ல, நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேவா? எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டாச்சு. ஏ இருக்குது, ஏ போட்டாச்சு. ஒய் இருக்குது, ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதனால நம்ம அது போட்டாச்சு. இது என்ன பண்ணணும்? O2, அதாவது அந்த 0 2 அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இங்கே கிவன் மார்க்டு சர்க்கிள்ஸ் சிலது டிஸ்பிளே ஆகும். இந்த க்ரீன் கலர் சர்க்கிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஏன் இது எக்ஸை வந்து நம்ம முதல்ல உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புரியும். 4 × x 4x, அப்படி 2x, 3 × x 3x, 5 × x 5x இப்படி பண்ணிடலாம். இதில் y × 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது வர ஆன்சர் 0வாக இருக்குது. நம்ம வந்து 1 இருக்கிற இடத்துல மட்டும் y ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டா சரியாக போய்டும். இப்போது
க்ரீன் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இந்த பக்கம் வச்சுக்கணும். கீழே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். கீழே இருக்க செகண்ட் டேர்ம்னா நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அப்படி வச்சுக்கிட்டா இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ இல்லை ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் இதை ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்மாக கொண்டு வந்து ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்குற இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் போட முடியும். எக்ஸ் ஒய் இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாக இருந்துச்சுன்னா மற்றதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இந்த டேர்மில் x1 y எடுக்க முடியாது. இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஏதாவது ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா முடியாது. இங்கே ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த டேர்ம் எடுத்து பார்க்குறேன். இந்த டேர்மில் நான் ட்ரை பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ எப்படின்னா வருதுன்னு பார்க்கலாம். 18 + 2x + 0 = 0. ஓகேவா? ஈக்குவல் டு 0ஓட ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். 0 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0. இந்த 2x இந்த பக்கம் இருக்கும். இந்த 18 அந்த பக்கம் +18 அந்த பக்கம் வச்சுன்னா -18. x இந்த பக்கம் வச்சுட்டு -18 / 2. 2 1s are 2, 2 9s are 18. இந்த மைனஸ் அப்படியே வரும். அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ 9. இல்லை எனக்கு இங்கேயும் ஒரே எக்ஸ் தானே இருக்குது, இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு வேறு ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. அதுக்காக ஒரு டெமோ போடலாம். 27 + 3x அந்த 0 அப்படியே இருக்கட்டும் = 0. ஓகேவா? 3x இப்படி இருக்கும், -27 வரும். x = -27 / 3. 3 9s are 27. எக்ஸோட வேல்யூ அப்பையும் நமக்கு -9 தான் வரும். இது மாதிரி எந்த மாதிரி நம்ம மேக்ஸ் வந்து ஒரு கேம் ப்ளே மாதிரி. நம்ம எந்த நம்பரை நம்ம எப்படி போட்டாலுமே நமக்கு ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும். அது நம்ம ஃபார்மேட் நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். அது வரைக்கும் நமக்கு அதனோட அருமை நமக்கு புரியாதுன்றதே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சுல. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இல்லை நமக்கு எங்கே ஒய் மென்ஷன் ஆகிருக்கு, அதை ஒரு டேர்மை எடுத்துக்கலாம். ஒன்று இதை எடுத்து நீங்கள் ஒய் எக்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இதை எடுத்து நம்ம எக்ஸ் போட்டாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும். அதுக்கான ஒரு டெமோ தான் இப்போ நான் போட்டு காட்டினேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்தே நான் உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 22 + 4x + y = 0 கொடுத்துருக்கா. இப்போது இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 22x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? -9 சப்ஸ்டியூட் பண்ணோம். -9 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? 4 9s are 36. மைனஸ் இருக்கிறதுனால -36. 22 - 36 + y = 0. +22 அந்த பக்கம் போகும்போது -22 ஆகும். y அப்படியே இருக்கும். இந்த -36 அந்த பக்கம் போகும்போது +36 ஆகும். இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணோம்னா ஓகேவா 14 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். y = 14. அந்த போஸ்ட் மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளை சொன்னல அந்த டேர்முக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். கிவன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூவில் எக்ஸை போடணும். வெறும் எப்படி கொடுத்துருக்கு? a² 9a அந்த இடத்துல எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 9 கண்டுபிடிச்சோம். ஒய் இருக்கிற இடத்துல ஒய் என்ன கண்டுபிடிச்சோம்? 14 கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? இப்போது a² -9 கண்டுபிடிச்சோமா? 9 இருக்கா, +14 இருக்குது. 14 I2 அப்படியே இருக்குது கொஸ்டினில் இருக்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போஸ்ட் மல்டிப்ளே நான் சொன்ன அந்த டேர்ம் வந்துச்சு. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. இங்கே -9 இருந்ததுனால -9 இருக்குது, +14 இருக்கிறதுனால +14 இருக்குது. இப்போது 2ல் 1 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 1, அது ஏ. இங்கே என்ன இருக்குது? ஏ இன்வெர்ஸாக மல்டிப்ளை பண்ண சொன்னால கிவனில் ஏ இன்வெர்ஸ் மட்டும் இதில் சேர்த்து எழுதியிருக்கோம். வேறு எதுவும் பெருசாக பண்ணலை, யாரும் பயப்பட வேண்டாம். A2லேருந்து ஒரு ஏவை மைனஸ் பண்ணிட்டா ஒரே ஒரு ஏ. 1ல் 1 போயிடுச்சுன்னா அதுக்கு ஐன்னு அர்த்தம். ஓகேவா? இது 2 × 2 மேட்ரிக்ஸில் கிவன் ஸ்டார்ட் கீழே 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்ததுனால I2 ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த 14 அப்படியே இருக்கும். இந்த 14ல் I2 A இன்வர்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா?
I2 தான் 0 ஆகிடும், போயிடும், மொத்தமாக போயிடும் அப்படின்னு அர்த்தம்ல. அப்போது A இன்வர்ஸ் மட்டும் இருக்கும். அது ஈக்குவல் டு 0² ஓகேவா, 0 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு இப்போ இதுதான் பேஸாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதனோட A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். A நம்மக்கிட்ட இருக்குது, I2 நமக்கு என்னென்னு தெரியும், A இன்வர்ஸ் தான் என்னென்னு தெரியாது. 1/mod A இன்ட்டு adjoint A ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் A வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படின்னு. A இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம A இன்வர்ஸ் இந்த ஃபார்முலாவில் போடுறத விட ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இந்த சம்முக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் அப்ளை ஆகும். இது என்ன பண்ணணும்னா, கிவன் A இன்வர்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே வச்சுக்கணும். இங்கேருந்து இந்த 14 இந்த மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிடணும். இப்போது A வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -A ஆகும், இது +9 I2 ஆகுமா. இந்த 14 மல்டிப்ளேயர் அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 1/14 9 I2 - A இப்படி போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பி அட்ஜாயிண்ட் ஏல கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டெப் மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லலாம். I2ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1001. அதே மாதிரி ஏவோட வேல்யூவும் நமக்கு தெரியும் 4325. கொஸ்டினில் இருக்குல்ல 4325, அதுதான் வந்து நம்ம இங்கே ஏவாக போடுறோம். 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது அப்படியே இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அது மாதிரி நம்ம பண்ணி போடலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, நமக்கு மல்டிப்ளேயில் கொடுக்கல. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சுருப்பீங்க. 4 மைனஸில் இருக்குது, -4 வந்துடும். ஃபஸ்ட்டு செகண்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு செகண்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி போடணும். பட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸோட வேல்யூ நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கும். 9 - 4 5, 0 - 2 -2, 0 - 3 -3, 9 - 5 4. அவ்வளோதான், A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்ட ஈக்குவேஷன்லேருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. நம்ம இந்த ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி ஈக்குவேஷனில் A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணி A இன்வர்ஸோட வேல்யூவை A இன்வர்ஸில் இந்த மாதிரி மாடுலஸ் போடாமல், இந்த மாதிரி சுற்றி வளைச்சி போடாமல் டேரெக்டாக நம்ம அங்கே ஆல்ரெடி ஃபார்முலா போட்டு பண்ணோம்ல, அதில் வச்சுட்டே நம்ம A இன்வர்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சி அதில் I2 வந்தால் I2 ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ணி வர ஆன்சரை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, அப்படி மைனஸ் பண்ணி இல்லை ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்க கிவனில் சிம்பிளிஃபை பண்ணி அப்புறமா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே.